வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, மன அழுத்தம் 136 தூக்க மாத்திரை சாப்பிட்டேன். நடிகை மோகினியின் உருக்கமான பேட்டி இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. வாங்க, அந்த நடிகை யார், அவங்களுக்கு என்னாச்சு, எதற்காக இந்த மாதிரி பேட்டி கொடுத்திருக்காங்கன்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். தமிழ் சினிமாவில் 90களில் முதலே பிரபலமான நடிகையாக மோகினி இவங்க ஈரமான ரோஜாவை திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவுக்கு நாயகியாக அறிமுகமானாங்க. தற்போது கிறிஸ்தவராக மாறியிருக்கும் மோகினி தான் தன் வாழ்க்கையில் நடந்த கசப்பான அனுபவத்தை பற்றி பேட்டி ஒன்றில் பகிர்ந்திருக்காங்க. பின்பு இவங்க திருமணமாகி அமெரிக்காவில் செட்டில் ஆனாங்க. தற்போது கிறிஸ்துவராக மாறிய இவங்க மோகினி கிறிஸ்டினாக என்கிற பெயரில் தம்மை மத ஈடுபாட்டில் இணைத்து கொண்டு ஆன்மீக சொற்பொழிவு சிந்தனை பகிர்வுகளை மேற்கொண்டு வராங்க. தற்போது யூடியூப் சேனலுக்கு பேட்டி அளித்திருக்கும் இவங்க பல முறை தற்கொலை முயற்சி செய்ததாகவும் மன அழுத்தத்தில் இருந்ததாகவும் தற்போது இயேசு கிறிஸ்துவால் மன அழுத்தத்தில் இருந்து விடுதலை கிடைத்துள்ளதா என்று பேட்டி கொடுத்திருக்காங்க. அவங்க அளித்த பேட்டியில ஒரு கட்டத்துல நாம் எதற்காக வாழ வேண்டும் என்ற எண்ணம் வர ஆரம்பித்தது. இதனையடுத்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக மன அழுத்தத்திலிருந்து செல்ல ஆரம்பித்தேன். எனக்கு கெட்ட கெட்ட கனவுகள் வர ஆரம்பித்தது. கனவு பிசாசு கனவுகள் வந்தன. இதனால் தூக்கம் பாதிக்கப்பட்டது. அப்போதான் நான் ஒரு சோசியரை சந்தித்தேன். அவர் உங்களுக்கு செய்வினை செய்து வைத்திருக்கிறார், நீங்களாவது தற்கொலை செய்து கொண்டு இறக்க வேண்டும் என்றே அதை செய்திருக்கிறாங்க, கவனமாக இருங்க என்று சொன்னாங்க. அந்த சோசியர் சொன்னது போல எனக்கு தற்கொலை எண்ணம் அதிகமாக வந்தது. இதனால் மிகுந்த மன அழுத்தத்தில் இருந்த நான் கல்யாணம் வேண்டாம் என்று ஒரு கட்டத்துல முடிவு செய்து என்னுடைய கணவரிடம் எனக்கு கல்யாணத்துக்கு பிறகுதான் இப்படியாக ஆரம்பித்தது என்று சொல்லி கல்யாணம் வேண்டாம் என்று சொன்னேன். ஆனால் அவர் படித்தவர் என்பதால் என்னை சமாதானப்படுத்தினார். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதே என்று சொன்னார். அதன் பிறகு நான் ஒரு சிவாச்சாரியை சென்று சந்தித்தேன். அவரிடம் செய்வன எல்லாம் உண்மையா என்று கேட்டேன். அதற்கு அவர் நல்லது இருக்கு என்றால் கெட்டது என்று கண்டிப்பாக இருக்கும் என்று சொன்னார். அப்போது நான் சோசியம், ஜாதகம், நேரம், கர்மம் இவை அனைத்துமே கடவுள் யார் என்று தேட ஆரம்பித்தேன். அப்போதுதான் என்னுடைய கனவில் இயேசு கிறிஸ்து வந்தார். இயேசு கிறிஸ்து எப்போதுவே என்னுடைய கனவில் வந்தாரோ அன்றிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்க ஆரம்பித்து விட்டது. கெட்ட கனவுகள் இல்லை, என்னுடைய உடல் நலம் தேர ஆரம்பித்தது. தற்கொலை எண்ணம் எல்லாம் வரவில்லை. மனதில் நிம்மதி அடைய ஆரம்பித்தேன். ஒரு முறை நான் கையை அறுத்து கொண்டு அதே போல இன்னொரு முறை எலி மருந்தை கேக்கில் கலந்து குடித்தேன். நாடும் உடலுக்கு ஏதாவது ஆகும் என்று காத்திருந்தேன். ஆனால் எனக்கு எதுவுமே ஆகல. இன்னொரு முறை கிட்டத்தட்ட 136 தூக்க மாத்திரைகளை அப்படியே சாப்பிட்டேன். ஒரு நாள் இரவு 2 மணிக்கு 136 தூக்க மாத்திரையை நான் அப்படியே சாப்பிட்டேன். ஆனாலும் எனக்கு ஒன்றும் ஆகல. இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில் பல முறை என்னை காப்பாற்றியிருக்கிறார் என்று நடிகை மோகினி பார்த்தீங்கன்னா மனம் திறந்து பல விஷயங்களை அந்த பேட்டியில பேசியிருக்காங்க. இதை பத்தி நீங்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.